ஹே guys and welcome back to another video. And இந்த வீடியோவில் முக்கியமான டாபிக் பற்றி தான் பேச போகிறோம் கம்ப்ளீட்டாக. ஏன் வந்து பீப்புள் யூடியூப்பை நம்பி லேர்ன் பண்ணுறாங்க, ஏன் மென்டார்ஷிப்பை நம்பி லேர்ன் பண்ணாமல் இருக்காங்க, அண்ட் மை பர்சனல் ஒப்பீனியன் ரிகார்டிங் யூடியூப் அண்ட் ஆஸ் வெல் அஸ் மார்க்கெட்டில் என்ன நடக்குது, எதனால் யூடியூப்பை ஃபோக்கஸ் பண்ணாமல் ஏன் மென்டார்ஷிப்பை ஃபோக்கஸ் பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிகாஸ் எந்த ஒரு பொருளுமே மார்க்கெட்லேயோ லைஃப்லேயோ ஈஸியாக ஒரு வேல்யூ இல்லாமல் வருது அப்படின்னா லைஃப்பில் நிலைக்காது. ஓகேங்களா? அந்த மாதிரி பர்டிகுலர் டைமில் இன் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் கிட்டத்தட்ட 7லேருந்து 8 கிளாஸ் போனேன். 8 கிளாஸ் போன வரைக்கும் ஃபஸ்ட்டு 5 கிளாஸஸ் வந்து ஒரு லோ காஸ்ட்டில் ஒரு மென்டார்ஷிப் தான் போனேன் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் எல்லா கிளாஸஸ்லேயும் ஃபஸ்ட்டு 5 கிளாஸஸ் போனேன் கைஸ். பேர் மென்ஷன் பண்ண விரும்பல. பட் 5 கிளாஸஸ் போன வரைக்குமே ஒருத்தவங்க கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டாங்க, இன்னொருத்தவங்க பாதி தூரம் கிளாஸ் எடுத்தாங்க அண்ட் பாதி தூரம் கிளாஸே எடுக்கல, அண்ட் ரொம்ப இன்னொருத்தவங்க லெத்தாஜிக்காக இருந்தாங்க, அண்ட் இன்னொருத்தவங்க கம்ப்ளீட்டாகவே சொல்லி கொடுத்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து லைவில் எனக்கு எக்ஸிக்யூட் பண்ண தெரியலை. அதுக்கான டவுட் கிளாரிஃபிகேஷன் கைடன்ஸ் அதுக்கப்புறம் கொடுக்கவே இல்லை. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும் வந்த எல்லாருமே அதுக்கப்புறம் போயிட்டாங்க. என்னோட கொஷின் என்னென்னா, ஒருத்தவங்களை சொல்லி தராங்க, சொல்லி கொடுக்குறது நம்ம மார்க்கெட்டில் அப்ரோச் பண்ணுறோம், பட் மார்க்கெட்டில் ஒரு ரிசல்ட் எனக்கு வரல. அப்படி தான் ஆக்சுவலி போயிட்டு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் சர்டன் பாயிண்டில் நான் நார்த் இந்தியா சைடில் போய்ட்டு லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நார்த் இந்தியா சைடில் லேர்ன் பண்ணுறப்போ எனக்கு கம்ப்ளீட்டாக இங்கே கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அங்கே கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸுக்கும் டோட்டலாகவே ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் கைஸ். ஸோ எனக்கு ஹிந்தி பேசிக்காக தெரியாது, பட் ஈவன் தோ மார்க்கெட்டில் எனக்கு இங்கிலீஷ் ஓரளவுக்கு தெரியும். ஸோ அதை வச்சு நான் கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப நான் நார்த் இந்தியாவில் லேர்ன் பண்ணது எனக்கு ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பிகாஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப அதோட கோர்ஸ் ஃபீஸ் வந்து 45,000 ஆன்லைனில் பே பண்ணி நான் லேர்ன் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு 8லேருந்து 12 மந்த்ஸ் கிட்ட கம்ப்ளீட்டாக எடுத்துச்சு. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் ப்ராஃபிட்னு ஒரு விஷயம் ஸ்டேபிளாக பார்த்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்காக இருக்கட்டும், லைஃப்பில் இருக்கிற பிஸ்னஸாக இருக்கட்டும், இன்றைக்கி ஜெயிச்சா நாளைக்கு தோத்துன்னு இருக்கக்கூடாது. ஒரு ஸ்டேபிளான இன்கம், ஸ்டேபிளான வேலை வந்துகிட்டு இருக்கணும். ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு முன்னாடி 1000 பேர் பை பண்ணுறாங்களா, இல்லை 1000 பேர் செல் பண்ணுறாங்களா, இன்ஸ்டியூஷனோட வே எப்படி மார்க்கெட்டில் அப்ரோச் பண்ணுது, அண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வைஸ் எப்படி டேரக்ஷன் பயாஸ் எப்படி கொண்டு போகிறாங்க, இது எல்லாமே இருக்குது. அண்ட் இதோட டேரக்ஷன் ஆஸ்பெக்டில் தான் நம்மளால் டெக்னிக்கலி மார்க்கெட்டில் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ண முடியும். இதுதான் பாயிண்ட். ஸோ இது எல்லாமே வந்து ட்ரேடிங்கில் பை ஆர் செல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை தாண்டி, எந்த இடத்துல பை பண்ணணும், எந்த இடத்துல செல் பண்ணணும், எதனால் பை பண்ணுறோம், எதனால் செல் பண்ணுறோம், எதனால் இந்த ட்ரேடிங்கை க்ளோஸ் பண்ணுறோம், எதனால் இந்த ட்ரேடை இன்னமும் ஸ்டில் விடுறோம். ஏன்னா மார்க்கெட்டில் இந்த இடத்துல TP1 வச்சிருக்கோம். TP1 நோக்கி மார்க்கெட் போகுதுன்னா TP2 வரைக்கும் போகிறதுக்கு மார்க்கெட் எஃபிஷியன்சி இருக்குது, அந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னா நம்ம ஆப்வியஸ்லி TP2 வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்போ அந்த TP2 வரைக்கும் போகுமா போகாதா, 100% கேரண்டீடாக போகுமா போகாதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இட்ஸ் கால் இன்எஃபிஷியன்சி அண்ட் எஃபிஷியன்சின்னு சொல்லிட்டு சில கான்செப்ட் இருக்குது. அண்ட் ட்ரேடிங் நான் வந்து இப்போ நீங்கள் என்னை பார்க்குறீங்க, அதுதான் நான் நிறைய பேர் யூடியூபர்ஸ் அவங்களோட பர்சனல் லைஃப்பை ஜேர்னல் பண்ணி வாட்ச் பண்ணி எப்போ என்ட்ரு ஆகுறாங்க, எப்போ எக்ஸிட் ஆகுறாங்க, எல்லாமே கிளியராக அவங்கள ஜேர்னல் பண்ணி தான் நான் ஒரு விஷயத்தையுமே கற்றுக்கிட்டேன். ஸோ மேக் ஷுவர் நிறைய எஃபர்ட் போடுங்க ட்ரேடிங்கில். கம்ப்ளீட்டாக யூடியூப் நம்பி மட்டும் இறங்காதீங்க கைஸ். யூடியூப் நம்பி லேர்ன் பண்ணுறதை விட ட்ரேட் பண்ண முடியாது. லேர்னிங்ஸ் வேறு, ட்ரேடிங்ஸ் வேறு. லேர்னிங்ஸ் ஓகே, யூடியூப்பில் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு கைடன்ஸ், ஒரு நாலேஜ், ஒரு ப்ராப்பரான வேலை இல்லைனாலும் ஒரு சின்ன பேசிக்கான வேலை இருக்குது. ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம். ஃபவுண்டேஷன் முக்கியமாக இருந்தால் மட்டுமே தான் நம்மளுக்கு ஃபண்டமெண்டலி டெக்னிக்கலி நம்மளால் ஸ்ட்ராங்காக இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும். அண்ட் மோர் ஓவர் நான் இங்கே நிறையா ட்ரேடிங் கிளாஸஸ் பார்க்குறேன், பட் எல்லா ட்ரேடிங் கிளாஸை கம்பேர் பண்ணுறப்ப யாருமே லைவ் மார்க்கெட்டில் அப்ரோச் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுதான் நம்பர் 1 கொஷினாக எனக்கு எல்லாருமே கேட்குற ஒரே ஒரு கொஷின். லைவில் ட்ரேட் பண்ணுறீங்க பிரதர், ஓகே இதெல்லாம் ஃபைன், என்னை லைவாக ட்ரேடிங்கில் எடுக்க வைப்பீங்களா? இதை தான் எல்லாருமே கேட்குறாங்க. நான் எடுக்கிற ட்ரேட்ஸ் எல்லாத்துலேயுமே லைவாக ட்ரேட் எடுக்க வைக்கிறது மட்டும்தான் இட்ஸ் மை டியூட்டி. அண்ட் நான் பர்சனல் மென்டர்ஷிப் ஒன்லி ஃபார் ஃபியூ மெம்பர்ஸ் மட்டும் தான் நான் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மந்த்லி 1 or 2 மெம்பர்ஸ் மட்டும் தான். ஏன்னா ட்ரேடிங்கை கெரியராக பார்க்குறத தாண்டி ட்ரேடிங் ரியாலிட்டியில் மார்க்கெட் ரொம்ப டிஃப்ரெண்ட் கைஸ். ஸோ எல்லாருமே இன்ஸ்டாகிராம் ஹைப்பில் எல்லாருமே டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இன் ரியாலிட்டி மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் அண்ட் மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி அண்ட் மேனிபுலேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே தாண்டி மார்க்கெட்டில் எங்கே வேலிடான பாயிண்ட்ஸ் நடக்குது, எங்கே இன்வேலிடான ஸ்ட்ரக்சர்ஸ் நடக்குதுன்னு எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணி மார்க்கெட்டில் கோ த்ரூ பண்ணி தான் என்ட்ரு ஆக முடியும். ஸோ ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள் ட்ரேடிங் எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் ஒரு இம்பேக்ட் கொடுக்குது அப்படின்னு. பிகாஸ் ட்ரேடிங் இப்போ ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப பூம் ஆகிட்டு இருக்கிற ஒரு சமயம். மார்க்கெட்டில் கம்ப்ளீட்டாகவே நிறைய லாட் ஆஃப் திங்ஸ் இன்னும் ஃபியூச்சரில் வரப்போகுது. ஸோ இப்போ லேர்ன் பண்ணால் மட்டும் தான். டேக் த கம்ப்ளீட் ரிஸ்க் கைஸ், டேக் த கம்ப்ளீட் ரிஸ்க். பிகாஸ் ஒரு லைஃப் சேஞ்ச் ஆகணும்னா எடுக்கிற ரிஸ்க் மட்டும்தான் காரணம். ரிஸ்க் எடுங்க. நான் வந்து ஃபஸ்ட் கிளாஸ்லேயே தோத்துட்டேன்னா இன்றைக்கி இந்த ஸ்டேஜ் நான் வந்திருக்க மாட்டேன். கிட்டத்தட்ட 4 கிளாஸ் தோற்றதுக்கப்புறமா நான் இந்த ஸ்டேஜ் வந்திருக்க மாட்டேன். 8வது கிளாஸ் வரைக்கும் போய் 8வது கிளாஸில் ஜெயிப்பேன்னு ஒரு நம்பிக்கை வந்து தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ ட்ரேடிங் கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகும். அண்ட் இட்ஸ் ஈஸியர் வே. கற்றுக்கிறது வரைக்கும் தான் கஷ்டம். பாடம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பாடம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ எஃபர்ட் போடுங்க. மார்க்கெட்டில் ட்ரீம் பண்ணிகிட்டு இருக்கிறத விட ரியாலிட்டியில் ரிஸ்க் எடுத்து லைஃப்பை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அன்டில் இட்ஸ் யங்டர் ஹரியர். See you on the another video. Bye.